ஒரு காட்டுல ராஜாங்களுக்கெல்லாம் ராஜாவா ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கம் ஒரு நாள் வேட்டைக்கு பக்கத்து காட்டுக்கு போயிருக்கு. கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து அந்த சிங்கத்தை ஒரு ஓநாய் கூட்டம் சுத்தி வளைச்சு அடிச்சு காயப்படுத்தி அந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பிடுச்சா. இவ்வளவு பெரிய ராஜாங்களுக்கெல்லாம் ராஜாவான சிங்கத்தை அடிச்சு வீழ்த்திட்டோமே அப்படின்னு அந்த ஓநாய் கூட்டம் பயங்கரமா தலகால் புரியாம ஆணவத்துல ஆட்டம் போட்டிருக்கு. எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த ஓநாய் கூட்டம் ஒரு சின்ன தப்பு பண்ணிருச்சு. அந்த சிங்கத்தை ஒரேடியா முடிச்சிருக்கணும். வயசான சிங்கம் தானே, திரும்ப எங்க வரப்போகுது அப்படின்ற தெனாவெட்ல அப்படியே விட்டுட்டாங்க. அந்த அமைதியா போயிருக்கும். ஆனா தன்னை வீழ்த்திட்டு அந்த ஓநாய் கூட்டம் ஒரு ஆட்டம் போட்டுச்சுல, ஆட்டம். அந்த ஆட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிச்சான். இந்த காட்டுல தன்னை அடிச்சு நிராயுத பணிய ஓட விட்டாங்களோ அதே காட்டுக்கு திரும்ப கெத்தா மாசா வரணும்னு. ஆனா வந்தா ராஜாவா தான் வருவேன்னு வரமாட்டேன். இது வரைக்கும் வேட்டையாடி சம்பாதிச்ச ராஜாங்கிற கௌரவத்தையும் என்னோட சிம்மாசனத்தையும் கோடான கோடி முறை என் தலையில சுமந்த கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு சாதாரண கடைக்குட்டி சிங்கமா தான் வருவேன்னு ஒரு முடிவு எடுத்துச்சான். இந்த சிங்கத்தோட கோடான கோடி ரசிகர்கள் அதை தாங்கிக்க முடியாம, நீங்க எதுக்கு கிரீடத்தை இறக்கணும், நீங்க ஊன்னு சொன்னா இந்த ராஜாங்கமே உங்க காலடியில, ஏன் இந்த முடிவு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் அந்த காட்டுக்கு திரும்ப வர்றது என்னோட கிரீடத்துக்காகவும் சிம்மாசனத்துக்காகவும் இல்ல, ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்கு, அதை முடிக்கணும், அவ்வளவுதான். இது வேற ஏதோ சம்பவம்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த சிங்கத்தோட ரசிகர்கள் இப்ப நாங்க உடனே என்ன பண்ணணும்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சான், அந்த ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லுங்க, த கிங் இஸ் பேக். टाइगर